ஜின்கள் எல்லாருமே பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்ட் 2 வீடியோ வேணும்னு நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஜின்கள் இதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சோன்னு நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கு. எப்பவுமே நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிங்கிற அந்த வார்த்தையை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஆனால் புகையே இல்லாத நெருப்புலேருந்து உருவானது தான் இந்த ஜின். எப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்து இறந்து போனதுக்கு அப்புறம் பேயா மாறுறானோ, அதாவது அவன் பேசுற சத்தங்கள் கேட்கும், அவனோட நிகழ்வுகள் நடக்கும், ஆனா அவன் உயிரோட இருக்க மாட்டான். அந்த ஒரு நிலைக்கு நம்ம பேயின்னு சொல்றோம். அதே நிகழ்வு ஜின்கள் விஷயத்துல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் பிறக்கும் போது அவன் கூட சேர்ந்து ஒரு ஜின்னும் பிறக்கும். அதோட பேரு கரீன். அந்த மனுஷன் வளர வளர அவனோட சேர்ந்து அந்த ஜின்னும் வளரும். அந்த ஜின்னுக்கு இவன் எப்படி பேசுவான்னு தெரியும், இவன் என்ன பண்ணுவான்னு தெரியும், இவனோட சிந்தனை கொண்டு தெரியும். ஒரு பாயிண்ட்ல இந்த மனுஷன் இறந்துருவான், ஜின்கள் இறக்காது. இதுக்கப்புறம் அவன் எப்படி பேசுவானோ அவனோட செயல்திறன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப சுலபமா இயங்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு மனுஷனோட சராசரி ஆயுட்காலம் 60லேருந்து 85 வரைக்கும் மட்டும்தான். ஆனா ஜின்களோட ஆயுட்காலம்ங்கிறது 800லேருந்து 1500 வருஷங்களுக்கு ஜின்கள் வாழும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ராஜராஜ சோழன் உயிரோட வாழ்ந்த காலத்துல இருந்த ஜின்கள் இப்போ வரைக்கும் இருக்கும். ஜின்களுக்கு சட்ட திட்டங்கள் இருக்கு. தேவையில்லாம ஒரு மனுஷனை ஒரு ஜின் தொந்தரவு பண்ணா அந்த ஜின்னுக்கு தண்டனை வழங்கப்படும். அதே மாதிரி ஒரு மனுஷன் தேவையில்லாம ஒரு ஜின்னை தொந்தரவு பண்ணா அந்த ஜின் பழிவாங்கலான்னு சட்டம் இருக்கு. அந்த ஜின் பழிவாங்கிறது ரொம்ப கொடுமையா இருக்குமா. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லே ஜின்களோட வகைகளை சொல்லியிருந்தோம். இஃப்ரித், மரித், குல் அப்படின்னு 3 வகைகள் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது இல்லாம இன்னும் நிறைய வகைகள் இருக்கான். அதுல இந்த குல் அசுத்தமான இடங்கள்ல தான் இருக்குமா, பாத்ரூம் மாதிரி. இந்த ஜின் தான் மனுஷங்க மேல ரொம்ப ஆசைப்படும். இதை யாரையாவது அடையணும்னு நினைச்சிட்டா அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதுமே நடக்காது. கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப தள்ளி போகுமா, இவங்களை விட்டு பிரியாம பத்திரமா பார்த்துக்குமா. ஜின்களுக்கு இரும்புனா ரொம்ப பயமா, இரும்ப பார்த்தா பயந்து ஓடுன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நிறைய உண்மை சம்பவங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஜின்னால பாதிக்கப்பட்ட கொடூரமான சம்பவங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா ஃபாலோ பண்ணாமலே பாக்குறீங்க. நீங்க ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா மட்டும்தான் இன்னும் நிறைய பெஸ்டான கண்டென்ட் எல்லாம் உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க.